டேஞ்சரஸ் ரோடுங்க. அதை பார்த்துருக்கீங்களா? இனிமேல் வரும் பாருங்க. பாருங்க அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. நல்லா இருக்குங்க. இவங்க எல்லாம் ட்ராக் போகிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறான் பைத்தியக்காரன். வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப் தான் வந்திருக்கோம். எங்கடா வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கோங்க. ஸோ என்ன விஷயம்னா, இந்த R15 BS4 இருக்குல்ல, ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கண்டென்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதில்லை. ஸோ இது யாரோட வண்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் தான். வீடியோ பார்த்து நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போலீஸ் நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா மெடிக்கல் லிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ரெண்டு நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ப்ரோ வணக்கம். ப்ரோ எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஜெயங்கொண்டம். 60 கிலோமீட்டர் எனக்காக ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் ஆகுது? ஜாலியாக இருக்கா? ஆமாம் ப்ரோ, ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்ன நான் வந்து நீங்கள் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி வந்திருக்கீங்க நினச்சி சப்ஸ்கிரைப் கேட்டு வர மாட்டாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியம் வந்திருக்காரு. இல்லை, உங்களை விட எனக்கு தான் மனசு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நமக்காக வந்திருக்காரு. நான் எவ்வளோ பேர்ட்ட சொல்லிட்டு இருந்திருக்கேன், நான் ரிவ்யூ இருந்துச்சுன்னா கொடுங்கன்னு. ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பெரம்பலூரே வரேன்னு சொன்னார். எனக்கு மனசு கேட்கலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அரியலூர் வந்துட்டேன். ஸோ ப்ரோவோட ஃப்ரெண்டு தான் இவரும். ப்ரோ தாரிக். அண்ட் உங்கள் நேம் ப்ரோ? முகமது சமீர். ஓகே, நம்ம 10 டைம் கேட்டாலும் கை கொடுப்பாரு, பிரச்சனையே இல்லை. அண்ட் வீடியோ கண்டெல்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க. வண்டி தரமாக வரும். அண்ட் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இதே மாதிரி நிறைய பேர் வந்தீங்கன்னாலும் நான் உங்கள் ஏரியாவுக்கு நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்களாவது கஷ்டப்படுத்துறான். கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ மனசில் நல்ல உள்ளங்கள்லாம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வீட்டுக்கு வாங்குறீங்க. எங்கே நம்ம பக்கத்தூருக்கு போகிறதுக்கே டைம் இல்லை. ஆமாம். ஸோ ப்ரோவரை ரொம்ப ஃபீல் பண்ணார், நேற்று வர சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நேரம் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் மீட் பண்ணிட்டோம். திரும்பி பெரம்பலூர் வாங்க, சேஃபாக வரணும் வந்தால். சரியா? நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். கண்டிப்பாக. சரி, ஓகே ஃபேமே. ஸோ ப்ரோ வந்து ஆக்சுவலாக நான் இப்போ திரும்பி நான் ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ அந்த கண்டென்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த கேப்பில் ப்ரோ பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறார் ஊருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரிட்டன் போயிடுவோம். வாங்க கைஸ். கோபுரம் பார்த்தீங்கன்னா திரும்பி சொதப்பிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியலங்க, ஓவர் ஹீட் ஆனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலாலையாக வந்துடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ 2 பேட்டரி வாங்கிட்டாங்க. ஸோ 2 பேட்டரி வாங்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சு ஹேண்டில் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த வண்டியோட லுக் பார்த்தீங்களா? ஸோ செம்ம லுக்காக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மீட் பண்ணுவோம். இல்லைனா ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டும் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப் வைக்கிறேன். ஸோ அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாங்க. ரோப் வந்து இப்போ அப்படியே ரைட் திரும்பிடுவார். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். இதே மாதிரி ஏகப்பட்ட ஊருக்கு போயிட்டு ஏகப்பட்ட பேரை பார்த்தீங்கன்னா நான் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷங்க இந்த அளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரைட் போயிடுவார். ப்ரோ ரைட் போகிறீங்களா இதில்? ஓகே, நான் அப்படியே லெஃப்ட்டு. சரி, ஓகே, பார்த்து போங்க. எனக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். சேஃப்டி முக்கியம் பிகிலே. பை. இப்போ பாருங்க உங்களுக்கு நான் தரமான கண்டென்ட் இதில் கொடுக்குறேன். இவ்வளோ நாள் ட்ராக் பார்த்துருக்கீங்களா? டேஞ்சரஸ் ரோடுங்க, அதை பார்த்துருக்கீங்களா? இனிமேல் வரும் பாருங்கள். இது கூட சும்மா பெட்ரோல் வேறு இல்லை, பெட்ரோல் போட்டு டாமினரில் பாருங்கள் ட்ராவலிங் பண்ணுறாரு. நான் ஆக்சுவலாக அட்வென்ச்சராக தான் வரலான்னு பார்த்தேன். ஸோ என்எஸ் ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி, என்எஸில் போட்டால் நல்லா இருக்குமே, உங்களுக்கும் ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் என்எஸ் எடுத்து வந்தேன். நம்ம என்எஸ் 145 மேலே போக மாட்டேங்குதுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆக்சுவலி நிறைய பேர்த்த கேட்டால் வால்வு ப்ராப்ளம்ங்கிறாங்க. மெயினாக எனக்கே அதுதான் தெரியுது, வால்வு ப்ராப்ளம் வருதா தெரியுது. ஏன்னா வால்வு தான் ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ அந்த ரீசனாக கூட இருக்கலாம். ஏன்னா 2 டைம் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனாக கூட இருக்கலாம். அரியலூர் புறவழி சாலை முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம வந்து அப்படி போகணும். இதுதான் அவுட்டர் ரோடு. இந்த டைம் வந்து வரும்போது கூகுள் மேப் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். ஸோ போகும்போது கூகுள் மேப் பார்க்க போகிறது கிடையாது. பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. அங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் டைம் வரேங்க. ஃபார்ச்சுனரா அங்கே பாருங்க. ஓஹோ, எப்படி இந்த இன்சியல் டர்க்லாம் நீ நல்லா தான் தர, டாப் எண்ட தானே சொதப்புற. இன்னொரு ஃபார்ச்சுனர். எங்கப்பா காசு வச்சுருக்கீங்க எல்லாம்? கொஞ்சம் ஐடியா கொடுத்தா நம்மளும் சம்பாதிப்போம்ல. இப்போ தான் ட்ராவல் கண்டென்ட் போட்டாலே பார்க்க மாட்டேங்கிறீங்களே. வேகமாக போகணும், இல்லை ஏதாவது சண்டையை போடணும், இல்லை வேறு ஏதாவது பஞ்சாயத்தாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் பார்க்குறீங்க. ட்ராவல் கண்டென்ட்லாம் யார் பார்க்குறீங்க?
அதனால் இனிமேல் நான் வந்து போகிறவரெல்லாம் கூப்பிட்டு சண்டை போடலான்னு இருக்கேன். வேறு வழி இல்லை. உங்களுக்கு நான் கண்டென்ட் கொடுத்தாகணும், கண்டென்ட்டும் கேட்குறீங்க. அப்படிங்கும்போது நான் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். அட்வென்ச்சராக தான் மண்ணில் ஏற்றி போயிருந்திருப்பேன், ஸ்கிட் ஆகாது. ஏன் சார் வழி விடுங்க. லெஃப்டில் கண்ணாடி ஒன்று இருக்கா, இது தெரியுமா தெரியாதான்னு தெரில, பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. பைக் ரூட்டில் பைக்கை விட்டுட்டு கார் வந்து லாரி வரைக்கும் எல்லா வண்டியும் போகும். நான் பாருங்க ஃபேமிலி, இப்படி தான் இருக்கும் இந்த ரோடு ஃபுல்லாக. வேறு வழி இல்லைங்க, எனக்கு டைமும் ஆயிடுச்சா. ஒரு லாரி பின்னாடி மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக எல்லா லாரி பின்னாடி மாட்டிக்க வேண்டியது. காரில் வந்தோம்னா கண்டிப்பாக கஷ்டம். பைக்னால் பிரச்சனை இல்லை, ஏதாவது பூந்து அப்படியே கேப் அடிச்சு போயிடலாம். நான் என்ன செய்துட்டு வரும் நான் நினைக்க கூட இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபருமே பார்த்தீங்கன்னா ஏடிவியில் தான் வருவேன் நினச்சிருப்பார் போல். ஆனால் நான் வந்து லைட்டாக ஷாக் கொடுத்துட்டேன் என்எஸில் வந்துட்டு. அரியலூர் ஃபேமிலி யார் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஊருக்கும் போனதுக்கப்புறம் ஸ்டோரி போடுறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே அரியலூர் வாங்க, பெரம்பலூர் வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க நிறைய பேர் பண்ணுறீங்க மெசேஜ்லாம். பட் ஆனால் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தெரியல. ஏன் ராசி போகலாங்க, சென்னை வான்னு சொன்னால் சென்னை போகிறாங்க. சென்னை போகிறப்ப யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன கதனே புரியல, ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. கேஎம்எஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே டபுள் வே இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே சிங்கிள் வேவாக மாறிடும். இந்த அங்கே கிரேட்டா இப்படியே தாங்க போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு காலைல ஏஞ்சேன், கிளம்புனேன், ஜிம் போனேன். ஜிம் போயிட்டு அப்படியே டேரெக்டாக ப்ரோ வந்து வரேன்னு சொன்னாங்க. ஸோ ப்ரோவை பார்க்கறதுக்காக டேரெக்டாக வந்தேன். ஸோ R15 ஒரு கண்டென்ட் எடுத்தேன். திரும்பி பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் எவ்ரி சண்டே எனக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கு போயிடும் 9 to 9. ஸோ மித்த டைமில் சண்டே ஒரு நாள் தான் நமக்கு ஃப்ரீ. இந்த கவர்மெண்ட் லீவ் அந்த லீவ் இந்த லீவ்லாம் கிடையாது நமக்கு. ஏன்னா ஓன் பிஸ்னஸ்ஸு, அதனால் நமக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க பெரிய ஆளுங்க. ஸோ அதனால் நம்ம பொழப்பு எல்லாம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. சண்டே ஒரு நாள் எடுக்கிற வீடியோ தான் நீங்கள் எல்லாம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நாள் எனக்கு கிடைக்கிற கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதமாக பார்ப்பீங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல ஜாலியாக இருக்காண்டா அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும். இப்போ கூட பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோபுரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி மூலிமா ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு, அவ்வளோதான் நாட்டுக்கு அப்படின்ட்டு. எப்படியோ நல்ல வேலை. வந்துடாதராடி அடி ராங்கி ராங்கி ராங்கி, நீ போற என் உசுர வாங்கி. ஐயோ ரூட்டு தெரியலையே, நேராக தான் போகணுமா? நேராக தான் போவோம், வாங்க பார்த்துக்கலாம். ஐயோ கட்டை மண்ணை தெறிக்க விடுவானே இவன். ஓகே கைஸ், ஏதாவது கண்டென்ட் கிடச்சதுன்னா உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தா மம்மி இங்கே பாருங்கள், இந்த ப்ரைவேட் பஸ் எல்லாம் எப்படி போகுதுன்ட்டு. அதை பாருங்கள், இப்போ ப்ரைவேட் பஸ்ஸை பாருங்கள், அங்கே பாருங்கள். நல்லா இருக்குங்க. இவங்கெல்லாம் ட்ராக் போகிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஒரு வண்டி முந்தம் போதும், நம்ம ஜாக்கிரதையாக போய்க்கணும் அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க தெளிவாக ஓட்டுவாங்க. டைமிங் கீப்பப் பண்ணுவாங்களா அதை என்னன்னே தெரில. நானே பாருங்கள் 90ல் போயிட்டுருக்கேன். அந்த வண்டி பாருங்கள் 100+ போயிட்டுருக்கு. காரணம் முந்தன்னா இப்போ 100+ல் போனால் மட்டும் தான் முந்த முடியும். எதுனா அவரை முந்த முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இப்போ பஸ்ஸெல்லாம் எப்படி அவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னே தெரியலங்க. ஒரு காலத்தில் நான் பஸ்ஸில் காலேஜ் போகும்போது ஒரு 70 to 60 அந்த மாதிரி தான் போவோம். என்னடா பாட்டு ஓடுதுன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இன்டர்காமில் பாட்டை போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நம்மளால் வைப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, முன்னாடி போய்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்காப்புல. சரி அதான் சரி கொஞ்சம் நேரம் கண்டென்ட் எடுப்போம் அப்படின்னு ஆரம்பித்தேன். பாட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதாங்க இந்த இன்டர்காம் போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டியை தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி நான் ஸ்டாப்பு நிற்காதரா வண்டி எங்கேயும் அப்படிங்கிற கதையாகிடுது. பாட்டுக்கு போயிட்டே இருக்கதான் தோணுது, வேறு வழி இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராப்ளம்ஸ்னு வந்தாலும் ஒரே ஒரு ஹோப்பு, அதாவது எந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லாத்தையும் மறக்க முடியும் அப்படின்னா சரக்கு அடிச்சு அது மறக்க முடியுமா என்னான்னு தெரியல. ஜஸ்ட் அது ஒரு மணி நேரம் வைப்பு. அப்படிங்கும்போது ட்ராவல் பண்ணலாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம், அது பஞ்சமே கிடையாது. வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறான் பைத்தியக்காரன். வாட்டர் பாட்டில் எல்லாம் எச்சு துப்புங்க, வாந்தி எடுங்க, வாட்டர் பாட்டில் தூக்கி போடுங்க, எல்லாமே பண்ணுங்க. அந்த பஸ்ஸில் போகும்போது பின்னாடி வரவங்களாம் பார்க்கறது கிடையாது. சும்மா தூக்கி போட்டால் எவனோ சாவட்டும், நமக்கு என்ன, நம்ம போகலாமா ஜம்முன்னு, அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் போயிட்டுருக்காங்க. போங்கடா டே போங்கடா. ஏங்க எல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. நானும் அதனால தான் பஸ்லேயே போகிறது கிடையாது. நம்மளால் நமக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்மளால 4 பேருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. என்னோட பாலிசி அதுதான். ஸோ இது வரைக்கும் நான் போட்ட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவு சேஃபாக போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு.
பின்னால் 100ல் போனால் மட்டும்தான் இவனை நான் முந்த முடியும், இல்லைனா வாய்ப்பே கிடையாது. ஆடு என்னடா அது, இங்கே பாருங்க, அவன் ஷிஃப்ட்டு பாருங்கள், அவன் ஏறுறானோன்னே அவன் அப்படியே ஓவராக ஏறிட்டான், தண்ணியில் அடித்து தெரிச்சிக்கிட்டு போகிறான் ஆள். பா சாமி, என்ன அது இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த ரோடு. இதுதான் இதை விட மோசங்க பாண்டி, இது புதுக்கோட்டை ரோடெலாம் இதை விட பயங்கரமான மோசம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்னும் பயங்கரமாக ஸ்பீடு வருவாங்க. இது கூட ஓகே, இதெல்லாம் 100ங்கிறது நார்மலுங்கிற மாதிரி இருக்குது இங்கெல்லாம். ஆனால் அங்கெல்லாம் 120+ பஸ்ஸே க்ரூஸ் பண்ணும், அந்தளவு ஸ்பீடு வருவாங்க. இது ஒரு ஊருங்க, டிராஃபிக் நிறைஞ்சு தான் இருக்கும். இந்த சைடு தான் வருதா வண்டி வரலன்னு தான் நினைக்கிறேன். இவன் எடுத்தால் தான் இவன் எடுப்பான். இதோ பஸ்ஸு நிற்கிது, இந்த கேப்பில் நம்ம வண்டி போகுமா? போகாது. அவன் லைட்டாக பிரேக்கில் கால் எடுத்தானா நம்ம கதமாயிடுவோம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாதீங்க, சரிங்களா? ஓகே. ஸோ திரும்பி ஐயோ ஹார்ன் அடிக்கிறானே, யாரா நீ? அவன் வெயிலில் கண்டமாயிட்டு இருக்க, இங்கே நீ ஹார்ன் அடிக்கிற. இப்போதைக்கு ஏற்ற போகிறதில்ல, இவங்களே ஏற போகிறதில்ல. வாட்டுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டில் போகுதுங்க. இப்போல்லாம் போகாதீங்க, அவருக்கு லாரிக்கார் ஹார்ன் அடிக்கலாம் நின்றுருக்க மாட்டார். இதெல்லாம் வந்து பிளைண்ட் ஸ்பாட் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் வந்து லாரி இடிச்சிட்டான் குத்திட்டான் அப்படின்னு காரணம் சொல்கிறது. அவங்களே எவ்வளோ தான் ஓட்டுவாங்க பாவம். ஜஸ்ட்டு பார்த்தீங்களா, இதான் சொன்னேன், டேஞ்சரஸ் ரோடு. காரணம் தப்பினால் மரணம், முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இவன் ஒருத்தன் வரட்டாமாமே, டிராஃபிக்லேருந்து எஸ்கேப்டா. பறந்து வந்துக்கிட்டு இருக்கான் ஆள். ஐயோ ரோடு பவுன்ஸ் ஆகுது, தூக்கி போடுறது பார்த்தீங்களா? நான் ஹேண்டில் பாரை பார்க்கல, உங்களுக்கு வீடியோ நல்லா தெரிஞ்சிருந்துருக்கும். அவ்வளோதாங்க, இனிமேல் ஃப்ரீ ஆயிரும். பெரம்பலூர் இன்னும் எவ்வளோ தூரம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். குன்னம் வந்தாச்சு. ஸோ அடுத்து ஒரு 10-15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் வந்துடுங்க. பயங்கர போராட்டத்திற்கு பிறகு பெரம்பலூர் ரீச் ஆகிட்டோம். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸு, அந்த பைக் ரேஸ்லாம் இருக்கும்ல, இப்போ நோ ரைட் ஏறுறான், அந்த சைடு ஆளுங்க போகிறாங்கன்னு நம்மளும் ஏற முடியாது. நல்ல ஒரு ஃபன்னாக ரைட் பண்ணணும். ஆனால் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் காரணம் இல்லைப்பா, சொல்லிவிட்டேன் இப்போயே. அப்படி தோணுச்சு உங்களுக்கு ஃபன்னாக ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோட்டுக்கு வரலாம். ஆனால் ரிஸ்க் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது, சொல்லிவிட்டேன். ரோடை பாருங்க, அப்படியே போட்டு ஆளை பெரட்டுது. ரோடு அந்த மாதிரி இருக்குது லட்சணத்தில். என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐயா 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 ஐயா, ஒரு பாட்டுக்கு அப்படியே ஏறுறாரு. சரி ஓகேங்க, இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. காலைல போயிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 11:45, ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். 80 தாங்க க்ரூஸ் பண்ண முடியுது, அதுக்கு மேலே அந்த ரோட்டில் போக முடியல. தட்டிடுவான் போல். பார்த்துருப்பீங்க ரோடு எப்படி இருந்துச்சுன்னு, ரொம்ப கஷ்டங்க. இந்த ரோட்டில் போகிற வரவங்களாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஓகேங்க, எங்கள் சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ அடுத்த வேலை சந்திப்போம், ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட எந்த பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தரலாம். ஸோ எந்தெந்த ஊருன்னு சொல்லுங்கள், நான் அந்தந்த ஊருக்கு அந்தந்த நாளில் ஷெட்யூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன், சரிங்களா? இப்போ ப்ரோ பார்க்க போன மாதிரி உங்களையும் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன், பைக்கு ரிவ்யூ பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ சேஃபாக கொடுத்துட்றாங்க, கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஓகேங்க, உங்களால் நான் உங்களுக்காகவே நான். ஸோ எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், திரும்பி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சண்டேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரீ டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க, மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. ஸோ 200K சப்ஸ்கிரைபர்ஸ் போது கொடுத்தீங்கன்னா சந்தோஷங்க. அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேணாம் உங்ககிட்ட இருந்து, ஓகேங்களா? டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃப்ரம் கீப் சப்போர்ட்டிங், பை பாய்.